Warm welcome to all of you. As we begin this online service to mark the great feast of the Pentecost, or we call it in the Anglican circles Whit Sunday, the birthday of the Church. So to begin our service, let's all join in singing the opening hymn, Come Down, O Love Divine, hymn number 49. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. The Lord be with you. Blessed be God. Blessed be God's reign forever. Amen. Dearly beloved in Christ, it is better for us to prepare ourselves to take part in this holy Eucharist. So together, let us say the prayer of preparation. Almighty God, to whom all hearts are open, all desires known, and from whom no secrets are hidden, cleanse the thoughts of our hearts by the inspiration of your Holy Spirit, that we may perfectly love you and worthily magnify your holy name through Jesus Christ our Lord. Amen. Dearly beloved, let's be humble before our living God and ask God's pardon and forgiveness for all our sins
and failures. අපේ ජීවමාන දෙවි ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ නිහතමානී වෙමින් අපි අතින් සිදුවුණු හැම වැරද්දක්ම හැම පාපයක්ම පිළි අරගෙන අපේ ජේසුස් ස්වාමින් වහන්සේගෙන් දැන් සමාව අයද සිටිමු. பிரியமானவர்களே, ஜீவிக்கின்ற கடவுளுக்கு முன்பாக இந்த நேரத்திலே நாங்கள் செய்த சகல பாவங்களையும் இறை சன்னிதானத்துக்கு முன்பாக அறிக்கை செய்வோம். அவ்வாறு அறிக்கை செய்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய எல்லா பாவங்களையும் சுத்திகரித்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. Let us all join in singing Kyrie in Tamil, ஆண்டவரே இரங்கும். ஆண்டவரே இரங்கும், இரங்கும், ஆண்டவரே இரங்கும், ஆண்டவரே இரங்கும், இரங்கும், ஆண்டவரே இரங்கும். கிறிஸ்துவே இரங்குமையா, கிறிஸ்துவே இரங்குமையா, கிறிஸ்துவே இரங்குமையா, கிறிஸ்துவே இரங்குமையா. ஆண்டவரே இரங்கும், இரங்கும், ஆண்டவரே இரங்கும், ஆண்டவரே இரங்கும், இரங்கும், ஆண்டவரே இரங்கும். May the gracious and merciful God grant unto you pardon and remission of all your sins, time for newness of life, and the grace and comfort of the Holy Spirit. Amen. Let us pray the collect. Almighty God, on the day of Pentecost, you sent your Holy Spirit to the disciples with wind of heaven and in tongues of fire. Inspire our hearts and set us aflame with divine joy and power, and send us out as witnesses to the wonder of your love, which fulfills the law. Through Jesus Christ, the first fruit of those who have fallen asleep, who with you and the Holy Spirit is worshipped and glorified, one God, now and forever. Amen. Please be seated for the first reading. வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 21 வசனங்கள். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது.
அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் வந்து தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்கிறபடியினால் கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒரு பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேசுகிறதை கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலமித்தரும் மொசப்பத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களுடைய சிரேன பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியா திசைகளிலும் குடியிருக்கிறவர்களுக்கு, இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியருக்கும் யூதருக்கும் யூத மார்க்கத்தமைத்தவர்களுக்கும் கிரேக்கத்தாரும் அரபியருமாகிய நம்முடைய பாஷைகளினாலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிவீர்களாக. அவர்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் வேளையாய் இருக்கிறது. தீர்க்கதரிசியாக யோவேலின் நாள் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தே இருக்கிறது. கடைசி நாட்கள் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிப தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்ப சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்த அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. දෙවෙනි කියවීම රෝම 8 වෙනි පරිච්ඡේදයේ 22 වෙනි වගන්තියේ සිට 27 වෙනි වගන්තිය දක්වා. මවා ඇති මුළු විශ්වය මේ දක්වාම ප්‍රසව වේදනාවෙන් කෙඳිරි ගානා බව අපි දනිමු. එපමණක් නොව ආත්මයන්න් වහන්සේ කෙරෙහි වන දීමනාවේ නාමුල් ඵල ලැබූ අපද අපේ කායික මිදීම වන පුත්‍රකමට පිළිගනු ලැබීමේ බලාපොරොත්තුවෙන් අප තුලම සුසුල්ලමු. අප ගැලවීම ලබා ගත්තේ බලාපොරොත්තුව කරුණු කොටගෙනය. පෙනෙන දේ ගැන බලාපොරොත්තුවක් නොවේ. පෙනෙන දෙයක් ගැන බලාපොරොත්තු වන්නේ කුමකටද? එහෙත් අපි නොපෙනෙන දෙයක් බලාපොරොත්තු වෙමු නම් එය ඉවසිල්ලෙන් යුතුව බලා සිටිමු. එලෙසම ශුද්ධාත්මයන්න් වහන්සේත් අපගේ දුර්වලකමේදී අපට ආධාර දෙනසේක. නිසි ලෙස යාඥා කළ යුත්තේ කෙසේදැයි අපි නොදනිමු. එහෙත් ශුද්ධාත්මයන්න් වහන්සේම වචන වලින් කිය නොහැකි අපේ සුසුම් ලෑන් වලදී දෙවියන් වහන්සේ වෙත
අප වෙනුවෙන් අයදිනසේක. අප සිත්සතන්හි ඇති සියල්ල විමසා බලන දෙවියන් වහන්සේ ශුද්ධාත්මයන්න් වහන්සේගේ අයදුම් දන්නාසේක. මන්ද ශුද්ධාත්මයන්න් සැදැහැවතුන් උදෙසා කරන අයදුම් දේව අදහසට එකඟ වන බැවිනි. දේවාක්‍ය මෙසේය. Let's all join in singing the gradual hymn, Spirit of the Living God. Spirit of the living God, fall fresh on me. Spirit of the living God, fall fresh on me. Melt me, mold me, fill me, use me. Spirit of the living God, fall fresh on me. Spirit of the Holy One, wash over me. Spirit of the Holy One, wash over me. Cleanse me, touch me, break me, heal me. Spirit of the Holy One, wash over me. Spirit of the living God, fall fresh on me. Spirit of the living God, fall fresh on me. Melt me, mold me, fill me, use me. Spirit of the living God, fall fresh on me. Fall fresh on me, fall fresh on me, fall fresh on me. Fall fresh on me, fall fresh on me, fall fresh on me. Spirit of the living God, fall fresh The Gospel reading. Listen to the good news proclaimed in the Gospel according to John, the 15th chapter, reading from verse 26 and 27. When the Advocate comes, whom I will send to you from the Father, the Spirit of truth who comes from the Father, he will testify on my behalf. You also are to testify because you have been with me from the beginning. This is the good news of Jesus Christ.
Let us pray. God, our loving Father, in the salvation history, you appeared to mankind as God the Father, God the Son, and God the Holy Spirit. We believe in the Holy Trinity, and today we will be reflecting upon the power of the Holy Spirit, that we have experienced the power of the Holy Spirit throughout human history and in our lives as well. Come and dwell within us and make us strong and powerful, so that we will be able to proclaim your word to your people here on earth. This we ask through the mighty name of Jesus, our Lord and our Savior. Amen. Please be seated. Dearly beloved in Christ, a family that seldom went to church decided to go to church one day. And after the church service, while they were returning home, the mother said, "I thought the choir did not sing well." The father said, "The preacher was horrible. While he was preaching, I was sleeping." And then the son, the only son that they had, 9-year-old son, said, "I thought they were pretty good for the money you put in the collection bag." Dear friends in Christ, all of us have received the Holy Spirit at our baptism, and some of us have received the Holy Spirit at our confirmation. The gifts of the Holy Spirit are awesome. We have learned in the Sunday school and listened to them. These are the gifts of the Holy Spirit: wisdom, understanding, counsel, fortitude, knowledge, piety, and love of God. And dear friends in Christ, we must learn to use the gifts of the Holy Spirit. As one theologian, Daniel Durkin, says, the Holy Spirit came to dispel the A, B, C, and D's. Now, what are these A, B, C, and D? Apathy, boredom, coldness, and dullness. Dear friends in Christ, when St. Paul visited the church in Ephesus, and this is mentioned in the Acts of the Apostles, chapter 19, he looked at them and observed that they were lacking the Spirit of God. So St. Paul asked them, "Have you received the Holy Spirit?" Why would he ask that question?
He asked that because he observed a spirit shortage in the people in Ephesus. When they replied they have not received the Holy Spirit, St. Paul confirmed them, and it is recorded in the Acts of the Apostles. Then they became supercharged people. Why were the 12? Many of them were uneducated, able to win a world for Jesus. And why are a billion Christians unable to repeat the same feat today? The answer is very simple. The apostles were blessed with the power of the Holy Spirit, and they were blessed with the gifts of the Holy Spirit, and we do not. Dear friends in Christ, the Holy Spirit's gifts operate in our ordinary lives under extraordinary conditions. With the help of the Spirit, people blossom to new levels they never dreamt possible. Let us look at this story in history for an example. During the French Revolution, an informer notified the Mother Superior of a Carmelite convent that the following day all the sisters would be guillotined or murdered or killed. She told her nuns about this. The Mother Superior said that the convent gate would be left open for anyone who wished to flee. Only one sister ran away. The next morning, the rest were brought to the guillotine. The sisters were about to place their heads on the block. Then they observed with pride that the nun who had run away stepped out of the crowd and joined the sisters. What had brought her back? It was the gift of fortitude from the Holy Spirit. Dearly beloved in Christ, an old beggar lay on his deathbed. His last words were to his youngest son, who had been his constant companion during his begging trips. "Dear son," he said, "I have nothing to give you except a cotton bag and a dirty bronze bowl, which I got in my younger days from the junkyard of a rich lady." After his father's death, the boy continued begging, using the bowl his father had given him. One day, a gold merchant dropped a coin in the boy's bowl, and he was surprised to hear a familiar clinging sound. "Let me check your bowl," said the merchant. To his great surprise, he found that the beggar's bowl was made of pure gold. "My dear young man," the merchant said, "why do you waste your time begging? You are a rich man. That bowl of yours is worth at least $30,000. Dear friends in Christ, we Christians
are often like this beggar boy who failed to recognize and appreciate the value of his bowl. We fail to appreciate the infinite worth of the Holy Spirit living within each of us, sharing his gifts and fruits and charisms with us. On the feast of Pentecost, we are all invited to experience and appreciate the transforming, sanctifying, and strengthening presence of the Holy Spirit within us and all around us. This is also a day to renew the promises made to God during our baptism and our confirmation, to profess our faith and to practice it. Dear friends, the saddest young man I ever met was a fellow I encountered at a college. He was asked by a student who knew he was a devout Anglican at home, "Why don't I see you at Holy Eucharist?" The young teen replied, "Would you want me to be the only one in my dome to go?" The student had received the gift of fortitude from the Holy Spirit, but he was afraid to use it. A 5-year-old, a boy who has not received communion, watched her mother receiving the Eucharist. And the child asked, "Will you share Jesus with me?" Dear friends in Christ, will we, helped by the Spirit, share Jesus with our friends and all those around us? There are very many people in our society today who is just like this child, waiting for us and asking us to share Jesus Christ, but we are a bit hesitant to do so. Dearly beloved in Christ, Napoleon Bonaparte said, "There are two forces on this earth, the force of arms and the force of the Spirit. The force of the Spirit is stronger. Why don't we prove that by our lives?" Dear friends, what would be blown away if a sacred wind blew through your life today or tomorrow or day after tomorrow? What would you be led to do if a holy fire is lit in your heart? Dearly beloved in Christ, the disciples were filled with the power of the Holy Spirit, and we need to. I believe that we have become nominal Christians. And Jesus invites you and me today, as we celebrate the Whit Sunday, to become active and dynamic Christians. මා ප්‍රේමවන්තේනි, අද අපි ඊ타මත්ම වැදගත් වුණු මංගල්‍යයක් පවත්වනවා. පෙන්තකොස්ත මංගල්‍ය. ඒ බයෙන් සන්ත්‍රාසයෙන් වෙලී හිටපු ජේසුගේ ගෝලයන්ගේ හිස මතට ශුද්ධාත්මයන්න් වහන්සේ පහළ වීම. ශුද්ධාත්ම බලයෙන් ඔවුන් සන්නද්ධ වීම. ප්‍රේමවන්තේනි, එක පවුලක් කාලෙකින් පල්ලි ගියේ නෑ.
එක දවසක් හිතුණා ඉරිදා පල්ලියට යන්න ඕනේ කියලා. දැන් දේව මේය ඉවර වෙලා ගෙදර එනකොට අම්මා කියනවා ගායනා කණ්ඩායම හරියට ගීතිකා කිව්වේ නෑ නේද? තාත්තා කියනවා අර ෆාදර්ගේ දේශනාව මට ඒ වෙලාවේ නිදිමතත් හැදුනා කියලා. මේක අහගෙන හිටපු මේ දෙන්නගේ පුතා කියනවා මෙන්න මේ විදියට. මං හිතන්නේ අම්මේ තාත්තේ ඒ දෙගොල්ලොම හොඳයි. මොකද ඔබ ඒ අර සම්මාදන් බෑග් එකට දාපු ප්‍රමාණයට මං හිතන්නේ ඒ දෙන්න ඒ දෙගොල්ලොම ඇති කියලා. ප්‍රේමවන්තේනි අපි සියලු දෙනා ශුද්ධාත්මයන්න් වහන්සේ ලබපු අය අපේ ප්‍රසාද ස්නාපනයේදී ඒ වගේම ස්ථීර කිරීමේදී ශුද්ධාත්මයන්න් වහන්සේ අපේ ජීවිතවලට ආවා. මේ වගේ දවසක මං හිතන ඉතා වැදගත් ශුද්ධාත්ම දීමනා ගැන ඉගෙන ගන්න එක මතක් කරගන්න එක. ඔබට මතකයි කියලා මම හිතනවා. දැනුමැතිකම තේරුම් ගැනීම දේව භක්තිය දේව බය ප්‍රඥාව දැන ගැනීම සහ ධෛර්යය ප්‍රේමාන්විතේනි ශුද්ධාත්මයන්න් වහන්සේගේ දීමනා ලබපු අයට නිකං ඉන්නට බැහැ. ශුද්ධ පාවුලුතුමා එපීස වාසීන් වෙතට යනවා. ගිහිල්ලා එතුමා දකිනවා ශුද්ධාත්මයන්ගෙන් ඔවුන් පූර්ණ නැති බව. එතුමා ඔවුන්ගෙන් අහනවා ඒ ජනතාවගෙන් ඔබ ශුද්ධාත්මයන්න් ලබලද තියෙන්නේ? ජනතාව කියනවා නැහැ කියලා. ශුද්ධ පාවුලුතුමා ඔවුන්ට ඔවුන් ස්ථීර කරනවා. ශුද්ධාත්මයන් වහන්සේව ලබලා දෙනවා. ඔවුන්ගේ ජීවිත වෙනස් වෙනවා. ඔවුන්ගේ ජීවිත ක්‍රිස්තුන් වහන්සේ වෙනුවෙන් කැප කරන්නට ඒ පීස ජනතාව සූදානම් වෙනවා. ප්‍රේමාන්විතේනි අද මේ පෙන්තකොස්ස දිනේදී අපේ මේ ශුද්ධ සභාව වේ උපන්දින මංගල්‍යයේදී ජේසුස් ස්වාමින් වහන්සේ ඔබට මට ආරාධනා කරන්නේ ඒ ශුද්ධාත්ම ගින්නෙන් දැවෙන්න කියලා. අපි දැවිලා නෑ. දැවිච්ච කෙනෙක්ට නිකං ඉන්නත් බෑ. ඒ ශුද්ධාත්ම ශක්තිය තුළ අපි අපේ ජීවිතය ගෙනියන්නට මේ වෙලාවේ අධිෂ්ඨාන කරගමු. ශුද්ධාත්මයන්නි වඩිනු මැනව ඔබගේ බලයෙන් අපව පූර්ණ කරන මැනව ඔබේ ගින්නෙන් අපව දවාලුව මැනව. ආමේන්. දැන් අපි ද්‍රවිඩ භාෂාවෙන් දේශනාවට සවන් දෙමු. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் பெந்தகோஸ்தை ஞாயிறை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த ஞாயிறு திருச்சபையின் பிறப்பிடம் அல்லது திருச்சபையின் பிறப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பெந்தகோஸ்தே ஞாயிறு என்பது சாதாரண ஒரு நாள் அல்ல. நாங்கள் பெரிய வெள்ளியை கொண்டாடுவது போல, உயிர்த்தெழுந்த ஞாயிறை கொண்டாடுவது போல, பெந்தகோஸ்தே ஞாயிறு என்பதும் மிகவும் திருச்சபையின் முக்கியமான ஒரு நாளாகும். ஆகவே அந்த நாளிலே நாங்கள் கூடியிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி பூமியில் வாழுகின்ற எல்லா மக்களையும் புதுப்பித்தருளி புதிய ஆவியை கொடுத்த நாளே அந்த நாளாகும். ஆகவே பெந்தகோஸ்தே என்பது என்ன? கிரேக்க பாஷையிலே பெண்டே கோஸ்டோஸ் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய பொருள் 50 எனப்படும். 50 என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் மோசே கூடாக வெளிப்படுத்திய 10 கற்பனைகளையும் கூறுகிறது 50வது நாள் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, யாத்ராகம புத்தகத்தின் படி 50வது நாள் என்பது அறுவடையின் திருநாள்.
இந்த அறுவடையின் திருநாளிலே மக்கள் எல்லாரும் கூடியிருந்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே பெரு விழாவாக கொண்டாடிய நாளே 50வது நாளாகும். இன்று புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் இதை எப்படி பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் இந்த பூமியிலே இருந்து 40வது நாள் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாளிலே அவர் சொன்னார், இதோ நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு தேற்றலவாளனை அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அதுதான் அந்த 50வது நாள். அந்த 50வது நாளிலே சீடர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட 120 பேர் கூடியிருந்த பொழுது அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இறங்கிய கடவுள் அவர்களுடைய உள்ளத்திலே தோன்றி அங்கு இருக்கிற மக்கள் எல்லாரும் பார்க்கின்ற பொழுது எல்லாரும் தங்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேசுகின்றதை கவனிக்கின்றார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. காரணம், பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல் எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், இந்த பூமியிலே வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் ஒரு கலக்கத்தை உருவாக்குகிறது, புதிய மாற்றத்தை உருவாக்குகிறது, புதிய சந்ததியை உருவாக்குகிறது, புதிய திருச்சபையின் மாற்றத்தை உருவாக்குகிறது. அன்றைய நாளிலே பிறந்தது தான் திருச்சபை எனப்படும். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவி என்று சொன்னால் என்ன? யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி, இதோ நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு தேற்றலவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த தேற்றலவாளன் தான் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அனுப்பிய பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவோடு யாரெல்லாம் வாழுகிறார்களோ, அவர்களோடு பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், மத்தேயு 20:28 படி, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. ஆகவே இயேசு கிறிஸ்து எங்களோடு இருப்பது போல பரிசுத்த ஆவியும் எங்களோடு இருக்கிறார். அவர் எங்களை ஆற்றுகிறார், அவர் எங்களை தேற்றுகிறார், அவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக, இன்று திருச்சபையிலே தூய ஆவியை பெற்றவருடைய கடமை என்ன? இன்றைய நாளில் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1-21 படி, அன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் எல்லா சீடர்கள் மீதும் கூடியிருந்த 120 பேர் மீதும் இறங்கினார். இறங்கிய பொழுது அவர்களை பார்த்து இந்த மக்கள் கலங்கினார்கள். அந்த கலக்கத்தினுடைய காரணம் என்னவென்று சொன்னால், பின்பு இந்த திருச்சபை பிறந்த பிற்பாடு இந்த மக்களிடத்தில் காணப்பட்ட சிறந்த பண்பு. முதலாவது, அப்போஸ்தலருடைய உபதேசம். அவர்களுடைய உபதேசத்திலே தரித்திருந்து அதை உறுதியாய் கற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது, அந்நியோனியம். ஒருவரோடு ஒருவர் ஒருமித்து வாழ பழகி கொண்டார்கள். மூன்றாவது, அப்பம் பிக்குதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். திருச்சபைக்கு வருவதும் திருச்சபையிலே கூடியிருப்பதும் அன்றைய நாளில் பிரதானமாக காணப்பட்டது. ஆகவே அவர்களில் காணப்பட்ட 3 பிரதான கடமைகள் என்னவென்று சொன்னால், முதலாவது ஒற்றுமை. சபையார் எல்லாரும் ஒற்றுமையாய் ஒன்றுபட்டு வாழத் தொடங்கினார்கள். ஆகவே சபை பழுகி பெருக அன்றைய நாள் மிகவும் சிறப்பான ஒரு நாளாக காலமாக இருந்தது. இரண்டாவது, அவர்கள் செய்த உபச்சாரம். ஒருவரை ஒருவர் சந்தித்து, ஒருவருடைய குறைகளை ஒருவர் கண்டறிந்து, ஒருவரோடு ஒருவர் வாழ்ந்து அவருடைய குறையை நிறைவு செய்யும் பழக்கத்தை இந்த தூய ஆவியை பெற்ற மக்களிடத்திலே காணப்பட்டது. மூன்றாவது, தாராள மனம். தங்களிடத்தில் இருப்பதை பிறருக்கு கொடுத்தார்கள். தங்களோடு இருக்கிற சகோதரர்களோடு ஒருமித்து வாழ்ந்து எல்லாரும் பகிர்ந்து கொண்டார்கள். இந்த 3 குணம் உலகத்தையே அசைத்தது. இன்றைக்கு எம்முடைய திருச்சபை இவ்வாறு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆகவே கலாத்தியர் 5:22 சொல்லுகிறபடி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகளே பரிசுத்த ஆவியின் கனியாக இருக்கிறது. இன்றைய சூழலில் நாங்கள் பார்க்கிறோம், மக்கள் ஓரங்கட்டப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, வாழ்விழந்து, மாண்பிழந்து, அன்றாடம் உணவுக்காக பசியோடு தவித்திருக்கிற அந்த மக்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியின் கொடையை பெற்றவர்கள் நாங்கள் என்ன செய்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்தில் வருகிற பொழுது எங்களிடத்தில் காணப்படுகிற இந்த குணாம்சம் பிறருக்கு வாழ்வு கொடுப்பதா இருக்கட்டும்,
பிறரை வாழ வைப்பதாக இருக்கட்டும், பிறரோடு பகிர்ந்து கொடுப்பதாக இருக்கட்டும், பிற மக்களுடைய எல்லா தேவைகளையும் அறிந்து புரிந்து கொண்டு அவர்களுக்கு நாங்கள் உபச்சாரம் செய்கிறவர்களாயிருப்போம். அவர்களை வாழ வைப்பதற்கு நாங்கள் கற்றுக் கொடுப்போம். ஆகவே பரிசுத்த ஆவியின் பிறப்பிடம், பரிசுத்த ஆவி இந்த பூமிக்கு வந்த இந்த நாளிலே, பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வந்தபடினால் திருச்சபையின் பிறப்பிடமான இந்த நாளிலே நாங்களும் புதிய உள்ளங்களுக்கு அவர் கொடுத்த கொடையை பிறருக்கும் சமர்ப்பித்து பிறரோடு வாழ்வோம் என்று சொன்னால் கடவுள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும் என்பதே கடவுளுடைய திட்டமாயிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Let us pray. Gracious Lord, we lift to you our concern for people who are more likely than others to become severely ill from COVID-19, especially the elderly and people with chronic health conditions. Protect them from harm and be their comfort in this time of uncertainty, and for many, preventive isolation from loved ones. To all our brothers and sisters who have contracted COVID-19, we pray that God's healing hand may rest upon them, and not forgetting the medical doctors, nurses, and supporting staff who are in the front line in the fight against COVID-19. May Almighty God sustain all of them and inspire them to render their service with calm and compassion. Dear Lord, we ask you to consider the pressure that our school children are facing amidst the pandemic. Lord, please bless all the children and give them the courage and strength to sustain them and guide them as they grow. Lord, as our children struggle to get back to school after so many lockdowns, we ask that your blessings be upon every one of them as they look forward to their academic activities. Merciful Lord, we ask you to look upon and listen to the voice of your people to end the conflict that is taking place between Israel and Palestine. Help them to fully acknowledge that only peace and harmony can safeguard a nation, and that their hearts and minds may be again united in goodwill and reconciliation. Loving God, even in the darkest moments, love gives hope. We pray at this time for the people of India as they battle the worst time of COVID-19 pandemic. We pray that they will be able to curtail and control death rates which have been rising to high levels every day. Lord, we ask that you give the health authorities the strength and courage to overcome this very sad situation. We ask all this in the mighty name of Jesus Christ, our Lord and Savior. Amen. Dearly beloved, let us continue to pray. Pray for Atula Senaratne, a member of our parish who died of COVID-19 this morning at Karapitia Hospital in Gaul. Atula was an old boy of St. Thomas's College, Guruthalava. And Atula was the one who looked after Father Harold Goodchild, who was a chaplain at Guruthalava for over 30 years as his own father, ex-planter, a generous man. And I request all of you to pray for his wife, Shamila Senaratne, and their 2 sons. May he rest in peace and rise in glory. Amen. Let's all stand for the greeting of peace.
The Lord be with you. Beloved, let us love one another, for love is of God. Peace be with you. Let's all join in singing our offertory hymn for today, the Church's One Foundation, hymn number 333. Let's all say the offertory prayer together. All things come from you, and of your own do we give you, Creator, Lord of the universe, ever adored by the holy angels. Accept these gifts which we present at your holy table, and with them the dedication of our lives for your service through Jesus Christ our Lord. Amen. The Lord be with you. Lift up your hearts.
we lift them up to the Lord. Let us give thanks to the Lord our God. It is right to give God thanks and praise. It is right and a good and joyful thing, always and everywhere, to give you thanks to you, gracious Father, Creator of heaven and earth. And now we give you thanks because by the Holy Spirit you lead us into all truths and give power to proclaim your gospel to the nations and to serve you as a royal priesthood. Therefore we praise you, joining our voices with angels and archangels, with all the company of heaven, who forever sing this hymn to proclaim the glory of your name. Holy, holy, holy Lord, God of power and might, heaven and earth are full of your glory. Hosanna in the highest. The congregation may raise a hand towards the altar. On the very night that he was betrayed to suffer death upon the cross for us, the Lord Jesus Christ took bread, and when he had given thanks to you, Almighty Father, he broke it and gave to his disciples, saying, "Take, eat, this is my body which is given for you. Do this in remembrance of me." In the same manner, after supper, Jesus took the cup, and after giving thanks, he gave it to them, saying, "Drink all of you from this, for this is my blood of the new covenant, which is poured out for many for the forgiveness of sins. Do this as often as you drink it in remembrance of me." The Lord Jesus Christ is our Savior. Christ has died. Christ is risen. Christ will come again. Dearly beloved, the bread which we break, is it not a sharing in the body of Christ? We being many are one bread, one body, we all partake of the one bread. As our Christ himself taught us, now let us pray. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, the power and the glory, forever and ever. Amen. The peace of the Lord be always with you. And also with you. දේවදානට සමිඳුන්ගේ නාමයෙන් වඩිනා එතුමන් හට සෙත් වේවා. මායලින් ජයශ්‍රී, මායලින් ජයශ්‍රී, මායලින් ජයශ්‍රී. Lamb of God, you take away the sin of the world. Have mercy on us. Lamb of God, you take away the sin of the world. Have mercy on us. Lamb of God, you take away the sin of the world. Grant us peace. Jesus is the Lamb of God who takes away the sin of the world. Happy are those who are called to the supper of the Lord. Lord, I am not worthy to receive you, but only say the word, and I shall be healed.
thanks to the Lord, for God is gracious, God's mercy endures forever. Let us pray. Father of all, we give you thanks and praise that when we were still far off, you met us in your Son and brought us home. Dying and living, he declared your love, and by his grace opened the gate of glory. May we who share Christ's body live his risen life. We who drink his cup bring life to others. We whom the Spirit lights give light to the world. Keep us in this hope that we have grasped, so that we and all your children shall be free, and the whole earth live to praise your name through Jesus Christ our Lord. Amen. Let's all stand for the final blessing. The Lord be with you, and also with you. The peace of God which passes all understanding. Keep your hearts and minds in the knowledge and love of God and of his Son Jesus Christ our Lord. And the blessing of God Almighty, the Father, the Son, and the Holy Spirit be among you and remain with you always. Amen. Go in peace and serve the Lord. In the name of Christ. Amen. Dearly beloved, on this Pentecost Sunday, let's all join in singing our final hymn, Breathe on Me, Breath of God. Hymn number 41. Amen.